பிரைஸ்லோ ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் நண்பன் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலின் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலின் ஊழியத்தின் ஸ்தாபகரும் நடத்துனருமாகிய பாஸ்டர் மனோஜ் மேத்யூ அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷார்ட் மெசேஜ்ங்கிற பகுதிக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 1 கொரிந்தியர் எழுதினதான புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் நாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். பரிசுத்த வேதாகமும் எப்போதும் நமக்கு ஞானத்தை போதிக்கிறதா இருக்கிறது. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் மிகுந்த ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் நாம் பார்ப்போமானால் பெந்தைகோஸ்துக்காரங்கன்னு சொல்கிறவங்க, இல்லை இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் அநேகர் ஞானிகளாக இருப்பதில்லை, பேதைகளாக இருப்பாங்க. மற்றவங்க பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. உறவுகள் இவளெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்துட்டாலே அவங்கள ரொம்ப கேலி பண்ணுறது உலகத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தாரே உறவுகளை அப்படி கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க உறவுகள் எல்லாம் நல்ல ஞானவான்களாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இயேசுவை அறிந்தது நிமித்தம் சில காரியங்கள் அவருக்கு இழக்கப்படும். அதனால ஆனாலும் அவங்க வெட்கப்படாமல் கிறிஸ்துவுக்காக நிற்கிறதை நான் பார்க்க முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு வேணுமானால் ஞானிகளாக இருக்கிறவர்களை, படித்தவர்களை, அறிவுள்ளவர்களை தெரிந்தெடு. ஆனால் தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறது பைத்தியமானவைகளையும் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் ஞானம் இல்லாதவர்களையும் வல்லவர்கள் அல்லாதவர்களையும் பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். சரீரம் முழுவதும் பலவீனமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருப்பார். நான் பார்க்க போகும்போனால ஐயோ இவங்களெல்லாம் இப்படி நடத்துவாங்களா? என்ன பார்த்தீங்கன்னா சரீரத்தில் எல்லா அவயவங்களும் செயல்படாமல் வீல் சேரில் செயல்படுகிறவர்களை நான் பார்த்துருப்போம் அல்லவா? அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த அவருடைய இயேசுனுடைய மகிமை அவர்கள் மேலே அளவில்லாமல் இருப்பதை நான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இயேசு அதை விரும்புகிறார். சரீர பிரகாரமாக நாம் எல்லாத்திலேயும் திடமுள்ளவர்களாக இருக்க வேணும்னு இயேசு விரும்பலை. ஆனால் உலக வேலைக்கு, உலகத்திலே அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கிறதற்கு, ராஜாக்களுக்கு முன்பாக அப்படி நிற்கிறதுக்கெல்லாம் சௌரியவான்களை தேவன் அவர்கள் உலகத்தார் தெரிந்தெடுத்து வைப்பார்கள். படித்தவர்களை, ஞானிகளை அவர்கள் தெரியும். ஆனால் இயேசு யாரை எடுத்திருக்கிறார் என்றால் பேச தெரியாதவர்களை, என்ன மாதிரி பேச்சே வர மாட்டேங்குது, அப்படி பேச தெரியாதவர்களை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தா இயேசு தெளிவாய் கீழே கொடுக்கப்பட்ட வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 29வது வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இயேசு எப்போதுமே நம்முடைய பெருமையை எதிர்பார்க்கறதில்லை. நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு, நமக்கு ஒரு திறமை வந்த உடனே நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெருமை, தனக்குள்ளே தன்னம்பிக்கை வரணும். ஆனால் அது பெருமையாய் மாறிவிடக்கூடாது. நமக்கு மூத்து இருக்கிறவர்களுக்கு, முன்னாடி இருக்கிறவர்களுக்கு, நம்ம அதிகாரிகளுக்கு, நம்மளை பராமரிக்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு இருதயம் வந்து விடுகிறது. ஆனால் இயேசு அதை விரும்பாததுனால நம்மளை அப்படி மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் அப்படி ஞானிகளை எடுக்கலை,
உலகத்தில் எல்லா திறமைகளும் இருக்கிறவர்களை எடுக்கலை, எல்லா பலசாலிகளையும் இயேசு ஏன் தெரிந்து கொள்ளலை அப்படின்னா, இயேசுவுக்கு முன்பாக பெருமையாய் நடப்பதையோ பெருமையாய் பேசுவதையோ தேவன் பெருமையாய் செயல்படுகிறவர்களும் உண்டு. ஞானம் வந்தவுடனே ஞானம் இல்லாதவர்களே அற்பமாக நினைக்கிறது. பாட கிருபை உள்ளவர்கள் பாட தெரியாதவர்களுக்கு, பாடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாதவர்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுகிறதை நான் பார்க்க முடிகிறது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் முதன்மையாக இருக்கிறவங்க இல்லாதவங்களை பார்த்து பெருமைப்பட்டு அவங்கள அற்பமாய் நினைக்கிறதை நான் பார்க்க முடியும். அதே சமயத்தில் இயேசுவுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நாம் பெருமை பாராட்டுவதை அவர் விரும்புகிறதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரியது, அது அளவிட முடியாதது, அதை ஆராய்ந்து பார்க்க நம்மளால் அந்த ஞானம் போதாதது. அவ்வளோ பெரிய கிருபை, அற்பமான நமக்கு தேவன் மகா பெரிய கிருபையை தந்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் செயல்படுவோம், தேவனுக்கு முன்பாக நாம் சுவிசேஷம் அறிவிப்போம், தேவனுக்கு முன்பாக நண்பர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் இழுத்து கொள்வோம், அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம், இயேசுவினுடைய அன்பை நம் மூலமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோமோ, எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறதற்காக நம்மை கொஞ்சம் தாழ்மையின் இருதயத்தை தரித்து கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, தேவனிடத்தில் வருகிற தீர்க்க தரிசனங்களை நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாழ்மையோடு இருந்து தேவனுடைய கிருபையை பெற்று, பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக இருக்கலாம், யாராலும் மதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஆனாலும் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியலைனாலும் தேவனுக்கு முன்பாக சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணினா தேவன் அதற்குரிய கிருபைகளை தருவார். நம்ம எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கிறிஸ்துவுக்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார், சகல ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மளை அதற்கென்றே வேறு பிரித்து அழைத்து தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த தெரிந்தெடுத்ததலை நாம் புரிந்து கொண்டவர்களாய் கிறிஸ்துவுக்கு நேராய் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நான் தெளிவாய் வாசிப்போமானால் அது தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் தேனிலும் மதுரம் உள்ளது, வாசிக்க அது திகட்டாததாக இருக்கிறது. அந்த வேத வசனத்தை நான் வாசித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்கு என்ன சொல்ல, உலகத்தாருக்குல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கணவனாருக்கு, நம்மளுடைய மனைவியாய்க்கு, பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு நாம் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நம் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிறவராக இருக்கும். மற்றவர்களால் உதாசீனப்படுத்தி மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் ஒரு வேளை இருப்பீங்கன்னா அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்ச ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது மாறிடும். இந்த வேதனைகள் மாறிடும், அந்த கஷ்டங்கள் மாறிடும், துக்கம் மாறிடும். இதெல்லாம் நம்மளை அலட்டிட்டு போகிறது அந்த உலகத்தில் இருக்கிறதுனால. இதெல்லாம் அவற்றையும் கடந்து கர்த்தருக்காக நிற்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ்லாம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவருக்கு வார்த்தைகளை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு முன்பாக நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் கற்றுக்கொண்டவர்களால் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆறுதல் பெருகப்படும்படிக்கா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேனலின் ஊழியத்தை நீங்கள் முதன்முறையாக பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சேனல் ஊழியத்தில் மிக முக்கியமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது குடும்ப கூடுகை. ஈவினிங் 8 to 10 குடும்ப கூடுகை நடக்கிறது. அது மலையாளத்தில் நடக்கும். உங்களுக்கு ஒருவேளை புரியுமானால் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ள. இல்லை நீங்கள் புரியல, தமிழில் இங்கிலீஷில் இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளோ விண்ணப்பங்களோ தெரியப்படுத்த உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.